தங்கச்சி கூட பிறந்தாதான் தங்கச்சியா? நம்ம வெளியே போவோம், வீட்டுக்குள்ளே இருக்கையிலையே இப்படி இருக்கு. எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க, வெளியே பார்க்க முடியல பார்க்க முடியல. அப்படின்னு சொல்லிடுங்கண்ணே. பார்ப்பேன். மழை ஒரு நாள் வேண்டாம் சரின்னு போயிட்டேன். மீனுக்கு நல்ல 2 வாரம் ஆச்சு. என் தங்கச்சி விஷயம் வேற முடியல அவருக்கு. எங்கள் வீட்டில் அமைதியான பிள்ளை ஹாப்பி தான். அமைதியான பிள்ளை புலி இருக்கான்னு அவன் பண்ணுற சேட்டை. மங்கூஸ் மண்டையா. நம்ம யார் வம்புக்கும் போகிறது கிடையாது. எது எங்கே என்ன நடக்குன்னே தெரியாது. என்ன பண்ணுறேன், ஏற்ற வீட்டில் என்ன நடக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது கேட்டால். அப்படி வீட்டுக்குள்ளே நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்தே பழகிட்டோம், அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும். ஒரு விஷயம் நமக்கு தேவையில்லை பிடிக்கலன்னா அதை விட்டு விலகி ரொம்ப தூரம் போயிடுவோம் நம்மளாம். அதை போய் எட்டி பார்க்குறது, முன்னாடி வந்தால் கூட நான் பார்க்க மாட்டேன். என்னால் அவன் கேரக்டர் தெரியுது நமக்கு ஒத்து வராதுன்னு, விலகி போயிடுவேன். நான் உங்களுக்கு தெரியும்ல, நம்ம வீட்டுக்குள்ளேயே இருப்போம். நம்ம கெடுதல் செய்கிறவங்களுக்கு கூட நான் நல்லது செய்யணும்னு தான் நினைப்பேன். அதுக்கு தான் யாரை பற்றியும் பேசவும் மாட்டேன், யார்கிட்டையும் போய் பேசவும் மாட்டேன். குறையே சொல்ல மாட்டேன், யாரையுமே குறை சொல்ல மாட்டேன். அவங்க கேட்டால் கூட, அது சொந்தக்காரவங்க கேட்டால் கூட அப்படியா அப்படின்ட்டு விட்டுருவேன். நன்றி மட்டும்தான் தான் நினைக்கணும். அது நினைக்க மாட்டாங்க. ஆள் பலம் இருக்குது, அந்த பலம் இருக்குது, அதெல்லாம் வேஸ்ட்டு. கடவுள் தான் நம்மளுக்கு காப்பாற்றணும், உறுதுணையாக இருக்கணும். என்னன்றீங்க? அம்மா எங்கே காணோம்? அம்மா அங்கே போச்சு. பாத்தியா கேட்போம், மீன் கொண்டு போனீங்கன்னா கதவே திறப்போம். உடம்பு முடியல. என்ன செய்யணும் பார்ப்போம் தான் கேட்டேன். பார்க்கவே இல்லையே, பார்த்து போவோம்.